ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இதில் முதலில் இருதார யோகம் என்ற தலைப்பில் ஒரு 12 காணொலி தந்தோம். அடுத்து காதல் திருமணம் என்ற தலைப்பில் ஒரு 12 காணொலி தந்தோம். அடுத்து தற்போது கலப்பு இனம் அல்லது வேற்று இனம் அல்லது வேற்று ஜாதி அல்லது வேற்று மதம், வேற்று நாடு, இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட தகவல்களை தரும் காதல் திருமணம் சார்ந்த தகவல்கள் அல்லது காதலன் காதலி சார்ந்த தகவலை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் லக்கினத்துக்கு காலபுருஷனுக்கு 3, 6 கொடையவன் என்று சொல்லக்கூடிய புதன், அதாவது காலபுருஷனுக்கு காதல் ஸ்தானம் அல்லது கற்பனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டுக்கு 2, 11க்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த காதலை இவர்தான் முழுமையாக திருமணத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய தகுதியுள்ள ஒரே ஒரு கிரகம் காதல் தான், இந்த புதன் தான். அந்த புதன் அதீத சக்தி பெற்றிருக்கிறதோ, அதிக பாகை பெற்றிருக்கிறதோ, அல்லது புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் கெடாமல் இருந்தாலோ, அல்லது புதனுக்கு வீடு நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் நட்பு கிரகமாக இருந்து விட்டாலோ அந்த காதல் சுலபமாக கை தேறுகிறது அல்லது கைகூடுகிறது. அப்படி பகை கிரகத்தினுடைய நட்சத்திரமோ பகை வீட்டிலிருந்து பகை கிரகங்களால் பார்க்க பெற்றாலோ புதன் பலமான அவஸ்தையையும் சங்கடங்களையும் கொடுத்து அந்த காதல் திருமணத்தை செய்து வைக்கிறார் என்பதை எந்தவித மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படி எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்து அதை உணர்ந்து அதன்படி தான் தற்போது ஜாதகத்தை உங்களுக்கு பதிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். தற்போது கொடுக்கக்கூடிய பதிவுகள் எதுவும் மற்றவர்களை சுட்டி காட்டவோ அல்லது மற்றவர்களை குறை சொல்லவோ அல்லது மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்கோ அல்ல என்பதை என்ற அந்த தவறான எண்ணம் இல்லாமல் ஒரு கிரகங்கள் என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி அலைகழிக்கிறது, எப்படி சந்தோஷமாக வைத்திருக்கிறது, எப்படி சங்கடப்படுத்துகிறது என்பது சார்ந்த தகவலை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவுகளை ஒழிய இந்த பதிவுகள் போல் எந்த ஒரு ஜோதிடரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்தை போட்டால் பதிவை போட்டால் மறுபடி அந்த ஜாதகத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு பதிவை போடுகிறார்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது இதை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள், என்னுடைய காணொலியை தொடர்ந்து பார்த்து வரும் ஜோதிடர்கள், உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு ஜோதிடம் பார்ப்பதற்கு என்ன தேவையோ அத்தனையும் என்னுடைய 25 வருட அனுபவத்தில் கண்கூடாக பார்த்த தகவலைத்தான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பதிவுகளை பாருங்கள். உங்கள் ஜாதகம் அல்லது உங்களுடைய நண்பர்கள் ஜாதகம் அல்லது உங்களுடைய தோழிகள் ஜாதகம், உங்களுடைய உறவினர் ஜாதகம், இது காதல் திருமணமா, கலப்பு திருமணமா அல்லது இருதார யோகமுள்ள ஜாதகமா என்பதை என்னுடைய காணொளிகளை மட்டும் ஓரிரு மாதங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்களானால் அதற்கு பிறகு உங்கள் கண்ணில் படும் ஜாதகம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்பதில் எந்தவித 2ஆம் பட்ச கருத்துக்கும் தள்ளப்படாமல் எடுத்த எடுப்பிலேயே உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், இதில் மாற்றுக்கருத்துக்கு வாய்ப்பு இல்லை என்பதை உங்களால் சுலபமாக அறுதியிட்டு கூறிவிட முடியும் அல்லது அறுதியிட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் இந்த முழு முயற்சியான பதிவுகள். சரி, இன்றைய கலப்பு திருமணத்தை தந்த ஜாதகம் என்று பார்க்கும்பொழுது இது ஒரு பெண்ணின் ஜாதகம். 22/4/2000ஆம் ஆண்டு பிறந்தது. மாலை 8:48 மணிக்கு பிறந்தது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தது. விருச்சிக லக்கணம் என்று எடுத்துக்கொண்டாலேயே அவர்களுக்குள் ஒரு ரகசியம் மறைந்திருக்கும். ஆனால் காலபுருஷனுக்கு 8க்குரியவன் அந்த ரகசியமே அவர்களை பாடாய்படுத்தி விடுகிறது என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மெயின் தகவல். அதற்கு அடுத்தது லக்கணத்தில் சந்திரன் நீச்சம். லக்கணத்துக்கு 3வது இடத்தில் கேது, 5வது இடத்தில் அழகாய் சுக்கிரன் உச்சம் பெற கொஞ்சம் அவஸ்தையாய் புதன் நீச்சம் பெறுகிறான்.
அடுத்து சூரியன் வலுவான கிரகத்தோடு குரு செவ்வாயோடு சேர்ந்து ராஜகம்பீரத்தோடு உச்சப்பெறுகிறான். அவனோடு சேர்ந்து இந்த கம்பீரத்தை குறைத்து கொண்டு நானும் ஒருவருக்கொருவர் சளைத்தவன் அல்ல, இருந்தாலும் என்னுடைய தகுதி தற்போது குறைவாக இருக்கிறது என்ற எண்ணத்தோடு சனி நீச்சம் பெறுகிறான். லக்கினத்துக்கு 9ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் ராகு. ஆக இந்த ஜாதகத்தில் சந்திரனும் புதனும், மனோகாரகனான சந்திரனும் புத்திகாரகனான புதனும் நீச்சம் பெற்று கெட்டு போயிருக்கிறது என்று பார்த்தாலும் நீச்சத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் தனக்கு 6இல் தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாய் ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்ற கிரகத்தோடு சனியோடு சேர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீச்சம் பெற்ற சனியோடு சேர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லக்கினத்துக்கு 2, 5க்குரிய மிகப்பெரிய யோகாதிபதி, பஞ்சமாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, ஞாபக சக்திக்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய குரு செவ்வாய்க்கு நட்பை கொடுத்திருக்கிறார் என்பதை மாற்று கருத்தில்லை. அது அடுத்து லக்கினத்துக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகை பெற்றிருக்கிறது என்றாலுமே கூட பூச நட்சத்திரத்தில் இருக்கிறது. இந்த பூசத்துக்கு வீடு கொடுத்தவன், நட்சத்திரத்தை கொடுத்தவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது சால சிறந்ததாக கருதப்படுகிறது. அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய கிரகம் 3ஆம் இடத்தை பார்த்ததால் தைரியம் வந்தது. 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் லக்னாதிபதியோடு சேர்ந்ததனால் காதல் வந்தது. அதே சமயத்தில் சந்திரன் அசுபதி நட்சத்திரத்தில் நிற்கிறது. மனம் தன்னை விட வேறு இனத்தை ரசித்து பார்த்தது. சூரியன் அசுபதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. அதுவும் சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது. கற்பனை மேலோங்கி நிற்க புதன் நீச்சம் பெற்று சற்று தயக்கத்தோடு காதலை எதிர்கொண்டது. அதே சமயத்தில் சூரியன் அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து நட்சத்திரத்தை கொடுத்த கேது தனக்கு தசம கேந்திரத்தில் அமர்ந்து சூரியனுக்கு மேலும் வலுவூட்டியதால் இந்த காதல் திருமணம் நடந்தது. பாருங்கள் நண்பர்களே, இங்கு சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில், புதன் ரேவதி நட்சத்திரத்தில், சுக்கிரனும் ரேவதி நட்சத்திரத்தில், ஆக 3 கிரகம் புதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் போனது. இதில் இன்னும் ஒரு மறைவான ரகசியம் என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று தன் வீட்டை தான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய அசாத்திய கிரகம் என்று பார்க்கும் பொழுது புதன். ஏனென்று கேட்டால் தன்னுடைய வளமான நட்பு கிரகமான சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில்தான் புதன் நீச்சம் பெறுகிறது. அதற்கு அடுத்தது 2வது தகுதியாக நீச்சம் பெற்றாலும் தன் வீட்டை தான் பார்க்கக்கூடிய தகுதி உள்ளது சனிதான். ஆக இந்த 2 கிரகங்களும் அதிக விம்சோத்திரி திசையில் அதிக வருடங்களை எடுத்துக்கொண்ட கிரகம் என்பதில் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் இவர்களுக்கே தெரியாமல் ஒரு சின்ன பலகீனம் மறைந்து கொண்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தில் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றிக்காக இவர்கள் செலவு பண்ணக்கூடிய காலமும் பணமும் என்பது சற்று கூடுதலாக இருக்கும். அது அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்பு சகட யோகம். அதாவது சந்திரனுக்கு 6, 8, 12 குருவும், குருவுக்கு 6, 8, 12 சந்திரனும் என்பதுதான் இங்கு சற்று பலகீனமான விஷயம். ஆக இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, எந்த ஒரு வீட்டிற்கும் ஒரு பலமான பாதிப்பு இல்லை என்பதை இங்கு கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் என்று பார்த்தால் எந்த ஒரு வீட்டுக்கும் சுபகர்த்தார் யோகம் பலமாக இல்லை, பாபகர்த்தார் யோகம் பலமாக இல்லை. ஆக கணவனை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு கணவனை சார்ந்துதான் வாழ வேண்டும், வாழ்க்கை முழுமையடையும் என்பது போன்ற தகவலை இந்த ஜாதகம் தருகிறது. ஏனென்று கேட்டால் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்லை. ஆக பிரச்சனைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையுள்ள பிரச்சனைகளே வரும். கேதுவுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்லை. எத்தனை இருந்தாலுமே கூட பொருளாதாரத்தில் ஓரளவு சின்ன உதவிகரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனும் புதனும் ஒரு இடத்தில் இருக்குது. அந்த சுக்கிரனுக்கும் புதனுக்கும் முன்னும் பின்னும் கிரகம் இல்லை என்று பார்த்தாலும் சுக்கிரனும் புதனும் அடுத்து தொடக்கூடியது சூரியனை, அதற்கு அடுத்து தொடக்கூடியது புதன், அதற்கு அடுத்து தொடக்கூடியது குரு, அதற்கு அடுத்து தொடக்கூடிய சனி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 5ஆம் இடமும் பலமான பாதிப்புக்கோ சங்கடங்களுக்கோ உட்படுத்தவில்லை. அடுத்து 9ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய ராகுவிற்கும் முன்பின் பாவக்கிரகங்களோ சுபக்கிரகங்களோ இல்லை, தனித்து விடப்பட்டிருக்கிறது.
ஆனாலும் சந்திரன் நின்ற வீட்டுக்கு 9ஆம் இடத்திலேயும் ராகு நின்ற வீட்டுக்கு சந்திரன் 5ஆம் இடத்திலேயும் இருக்கிறதால் ஆக இரண்டும் நீர் வீட்டில் இருக்கிறது. இந்த நீர் வீட்டில் உள்ள கிரகம் கொஞ்சம் அதீத பலம் பெற்றது என்பதுதான் இங்கு யோசிக்க வேண்டிய விஷயம். காரணம் என்னவென்றால் இந்த நீர் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்பது பூர்வ ஜென்ம கர்மாவை தெளிவாக அடையாளம் காட்டி அதன்படி தன்னுடைய கர்மாவை நிறைவேற்றி வைக்கக்கூடிய தகுதியுள்ள கிரக அமைப்பாக இருக்கிறது சந்திரன், சுக்கிரன், புதன், ராகு. ஆக இந்த காதல் திருமணம் என்பது சுலபமாக நடந்து தற்போது குழந்தைகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் மேலும் நன்மையோடு வாழ வாழ்த்துக்களை கூறி அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.